விஷயத்த ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சின்ன நாம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சின்னதா ஒருத்தர்ட்ட பேச்சு குடுக்கறதுல இருந்து, மீட்டிங்ல திடீர்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது வரைக்கும், அந்தந்த நேரத்துல டக்குன்னு பேச முடியாம திணறி போயிருப்போம். சரி, இந்த சவாலை எப்படி ரொம்ப சுலபமா ஜெயிக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸசைஸ் பண்ணலாமா? இது நம்ம கவனத்தை ஒட்டுமொத்தமா இங்க கொண்டு வரும். இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஒரு வாக்கியம் தெரியுது இல்லையா? இதுல எத்தனை எஃப் எழுத்துக்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு சில வினாடிகள் தரேன். நல்லா டைம் எடுத்துக்கோங்க. கவனமா எண்ணி பாருங்க. ரெடியா? சரியான பதில் 6. ஆச்சரியமா இருக்கா? நம்மள நல்ல பேரு 3 இல்லனா 4ன்னு தான் நினைச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆஃப் மாதிரி வார்த்தைகள்ல வர எஃப் எழுத்த நம்ம மூளை அவ்வளவா கண்டுக்காது. அதை அப்படியே தள்ளி விட்டுடும். இது மாதிரி தான் கம்யூனிகேஷன்லயும் நாம பெருசா எடுத்துக்காத சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய வித்தியாசத்தையே உருவாக்குது. இப்போ ஸ்டான்ஃபோர்ட்ல உருவாக்குன ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த 6 படி முறைய பத்தி தான் பார்க்க போறோம். இது எதுக்குன்னா, அந்தந்த நேரத்துல தயக்கமே இல்லாம பேசுற திறமைய வளர்த்துக்கிறதுக்கு தான். இத 2 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். ஒன்னு நம்மளோட மனநிலை, இன்னொன்னு நாம சொல்ல வர்ற செய்தி. முதல்ல பகுதி 1 மனநிலை. நாம திறமையா பேசுறதுக்கு முன்னாடி தெளிவா சிந்திக்கணும். அதுக்கு நம்மளோட மனநிலையை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வலுவான மனநிலை உருவாக்க 4 தூண்கள் இருக்கு. முதல்ல பதட்டத்தை சமாளிக்கணும், 2வது நமக்கு நாமே தடையா இருக்கிறத நிறுத்தணும், 3வது எல்லாத்தையும் ஒரு வாய்ப்பா பார்க்கணும், 4வது நல்லா கவனிக்கணும். வாங்க, இத ஒவ்வொன்றைய பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பதட்டம்னு சொன்னாலே அதுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் திடீர்னு நாக்கு வறண்டு போறது, நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது மாதிரியான உடல் ரீதியான அறிகுறிகள். இன்னொரு பக்கம் தோத்துடுவோமோங்கிற பயம் மாதிரி மன ரீதியான காரணங்கள். இதை சரி பண்ண நல்ல ஆழமா மூச்சு விடுறது, நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய அளவுல உதவும். நம்ம மனசுக்குள்ளே ஒரு கிரிட்டிக் இருப்பார் தெரியுமா? நீ சரியா பேசல, இது தப்பு அப்படின்னு நம்மள விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு. இது நம்மளோட மூளையோட சக்தியை குறைச்சிடும். எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல நிறைய ஆப்ஸ் ஓபன்ல இருந்தா அது ஸ்லோ ஆகுமோ அதே மாதிரி தான். அந்த கிரிட்டிக்கை அமைதிப்படுத்தினாதான் நம்மால தெளிவா யோசிச்சு சூப்பரா பேச முடியும். பேசுறதுங்கிறது ஒரு பயமுறுத்துற விஷயம் இல்ல, அது ஒரு வாய்ப்பு. இந்த கண்ணோட்டத்தை மாத்த சில வார்த்தைகள் உதவும். உதாரணத்துக்கு, ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இன்னும் தெரியலன்னு சொன்னா அது கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறிடும். அதே போல ஆம் மேலும்னு சொல்றது அடுத்தவங்க யோசனையை ஏத்துக்கிட்டு அதுக்கு மேல நம்ம கருத்தை சொல்றதுக்கு வழிவகுக்கும். இப்படி பார்க்க ஆரம்பிச்சா எல்லா உரையாடலுமே பாசிட்டிவா மாறிடும். டக்குன்னு பதில் சொல்லணும்னு அவசரப்படுறதை விட சரியா பதில் சொல்றது தான் முக்கியம். அதுக்கு நம்ம முதல்ல ஆழமா கவனிக்கணும். கொஞ்சம் நிதானமா இருந்து மனசுல இடம் கொடுத்து நம்ம உள்ளுணர்வு சொல்றதை நம்பினா மத்தவங்க உண்மையிலே என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி நம்ம பதில் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரி, நம்மளோட மனநிலைய சரி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? நாம சொல்ல வர்ற விஷயத்த எப்படி தெளிவா தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோட் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட டைம் கேட்டா நீங்க கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்க ஆரம்பிக்க மாட்டீங்க இல்லையா? டைம் என்னவோ அதை மட்டும்தான் சொல்வீங்க. அதே மாதிரி தான் பேசும்போதும் தேவையில்லாத விவரங்களை எல்லாம் தவிர்த்துட்டு முக்கியமான விஷயத்த நேரடியா சொல்லணும். சுருக்கமா சொல்றதுல தான் பவரே இருக்கு. திடீர்னு எந்த சூழ்நிலையில பேச வேண்டியிருந்தாலும் இந்த 3 கேள்வி ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன, அதாவது நீங்க சொல்ல வர்ற முக்கிய கருத்து என்ன. 2வது அதனால் என்ன, இது கேட்கறவங்களுக்கு ஏன் முக்கியம். 3வது இப்ப என்ன, அடுத்ததா என்ன செய்யணும். இந்த வரிசையில பேசினா உங்க செய்தி ரொம்ப தெளிவா பயனுள்ளதா இருக்கும். சரி, ஒரு ஐடியாவை டக்குன்னு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி சொல்லணுமா? அதுக்கு தான் இந்த 4 படி ஃபார்முலா. முதல்ல ஒரு வாய்ப்பை சொல்லுங்க, உங்களால இதை பண்ண முடிஞ்சா அப்படின்னு. அதோட நன்மையை சொல்லுங்க. அதனால ஒரு உதாரணம் கொடுங்க. உதாரணத்துக்கு கடைசியா ஒரு கூடுதல் மதிப்பையும் சேருங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு யோசனைய ரொம்ப ஈர்க்கிற மாதிரி மாத்திடும். ஓகே, இப்போ இதையெல்லாம் எப்படி நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வர்றது? எப்படி இந்த திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நம்பிக்கையோட பேசுறது? அதுக்கான வழி இதுதான். உண்மையிலே இந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணணும்னா இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, தொடர்ந்து பயிற்சி செய்யணும். 2, நாம பேசுனதுல எது நல்லா இருந்துச்சு, எதை மாத்திக்கலான்னு யோசிச்சு பார்க்கணும். 3, மத்தவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்கணும். இது 3ம் தான் உண்மையான முன்னேற்றத்துக்கான திறவுகோல். சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க அடுத்ததா பயன்படுத்த போற கம்யூனிகேஷன் வாய்ப்பு எது? யோசிங்க, தயங்காதீங்க, அந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க.